வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2024 டிஎன்பிசியால் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். 2025-26 வரப்போகிற எக்ஸாமுக்கு இந்த மாதிரியான குரூப் 4 குரூப் 2 இதே மாதிரியான பேட்டர்ன் இந்த மாதிரியான சிலபஸில் தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களும் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரப்போகிற எக்ஸாமுக்கு. 2024 நடந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸுக்கான போஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் பார்க்கலாம். வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஊர் பெயர்களின் மறு காண்கன்னு கேட்குறாங்க. ஊர் பெயர்களான மருன்னா ஃபஸ்ட்டு என்னதுன்னா உதகமண்டலம். உதகமண்டலத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா உதகை என்று சொல்லுவோம். உதகமண்டலத்தில் உதகை. சரிங்களா? இந்த ஊர் பெயர்களின் மருன்னு சொல்கிறோம் இல்லையா? ஊர் பெயர்களின் மரு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. அப்படி இது ஒரு தனியாக டாப்பிக்னுமே கொடுத்துருக்காங்க. யூனிட் 1லேயே கொடுத்துருக்காங்க. ஊர் பெயர்கள் மரு. டிஎன்பிசி என்ன மயிலாப்பூர்னா மயிலை, புதுச்சேரினா புதுவை, மன்னார்குடினா மண்ணை. இப்போ சிலபஸில் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? புது சிலபஸ் குரூப் 4 குரூப் 2. அப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அடுத்தது வந்து மன்னார்பேட்டைனா வன்னை, நாகப்பட்டினம் நாகை. தீசிஸ் கலைச்சொல்கள் வந்து 10 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. கலைச்சொற்கள் டிஎன்பிசி. தீசிஸ்னால் என்னதுன்னா ஆய்வேடு என்று பொருள். சரிங்களா? சினிமா பிறமொழி சொல்லுக்கு என்ன தமிழ் சொல்? சினிமானா திரைப்படம் என்று பொருள். அடுத்தது இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறு. இலக்கணம் இது. சரிங்களா? விடை சொல்லுவோம் இல்லையா? விடை வந்து எத்தனை வகை? 8 வகைப்படும். அதில் நேர் விடை, மறைவிடை, இனமொழி விடையெல்லாம் சொல்லலை. அதில் இந்த நீயே செய்வாய், இந்த வேலையை செய்வாயான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம். அதுக்கு நீயே செய் என்று கூறுவது ஏவி சொல்கிறது ஏவல் விடை. அடுத்தது கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது. இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் சுட்டி சொல்கிறோம் இல்லையா? அது என்னதுன்னா சுட்டு விடை. அடுத்த 8வது கொஸ்டின் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன். ஆமாம், நான் நீ போவியான்னு கேட்டால் போவேன் அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறது வந்து நேர்விடை. அதுவே வந்து நான் போகமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மறைவிடை. சரிங்களா? போகமாட்டேன்னு சொன்னது மறைவிடை. நீயே போனால் ஏவல் விடை. அடுத்து அலுவல் சார்ந்த சொல்லு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னது? செயற்கை நுண்ணறிவு. கலைச்சொற்கள் பார்த்தோம் இல்லையா? கலைச்சொற்களை 10 கொஸ்டின் வந்து கேட்பான்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி. அடுத்தது கல்ச்சுரல் அகாடமி, பண்பாட்டுக் கழகம். கல்ச்சுரல் அகாடமினா பண்பாட்டுக் கழகம் என்று பொருள். டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னா பயணச்சீட்டு அலுவலர், ஆய்வர். பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஓமையை தொடர்க. பாரதியோடைய பாடல்கள் எல்லாருக்குமே ஏன்னா எப்படி இருக்குது? எளிய நடையில் ரொம்ப எளிமையான கவிதையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதுறது. முதல்ல கவிதையை புது கவிதைக்கு திருப்பம் விளைவித்தது யாருன்னா பாரதியின் கவிதைகள் தான் சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா வெளிப்படையாக தெரியும் இல்லையா? உள்ளங்கை நெல்லிக்கனி எப்படி இருக்கும்? வெளிப்படைத்தன்மை. அதுபோல் தான் பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும், எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்கிறது தான் அதோடைய ஓமை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இவ்வுமையால் அறியப்படும் பொருள் வந்து தற்செயல். காக்கா உட்காரும் போது ஒரு பனம்பழம் இருந்ததுன்னா அது என்னது? அப்படி உட்கார்றது வந்து உழாது. அப்படி நடக்கிற நிகழ்வு வந்து எப்பயுமே நடக்கிற நிகழ்வு, எதிர்பாராத செயல், தற்செயல் நிகழ்வு. அடுத்த கொஸ்டின் கொடிகட்டி பறத்தல் என்னும் ஓமை கூறும் பொருள் இதுன்னா கொடிகட்டி பறத்தனா ரொம்ப அவருடைய வெற்றி புகழ் வந்து உச்சத்தில் இருக்கு, அவர் வந்து கொடிகட்டி பறக்கிறாரு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து புகழ்பெற்று விளங்குதல் என்று பொருள். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார்னு என்னதுதான்? பிறவினை தான். சரிங்களா? அடுத்தது 16வது கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டது? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை. எவ்வகை? படிக்க வைத்தார் தானே? படிக்க வைத்தார், வருவித்தார், இதெல்லாம் வந்து எப்படி தான்? பிறவினை என்று சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? அடுத்தது எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ என்னது இது? வினா தொடர். பூக்களை பறிக்காதே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா? பூக்களை பறிக்காதேனா கட்டளையாக சொல்கிறோம்ல, ஒரு கட்டளை. அப்போ கட்டளை தொடர் இது சரியானது இது. அடுத்தது எவ்வளவு உயரமான மரம்? ஒரு உணர்ச்சி முகந்து சொல்கிறோம்ல, எவ்வளவு உணர்ச்சி உணர்ச்சி தானே. அடுத்தது இது நாற்காலி, அவன் மாணவன். இது நாற்காலி, இது ஒரு அவன் மாணவன் செய்தி. ஸோ இது மட்டும்தான் சரியானது, மீதி எல்லாமே தவறானது. அடுத்தது பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுது? விடைக்கேற்ற வினா. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. எதற்கு தனித்த? இதான் கொஸ்டின். எதற்கு தனித்த இடம் உண்டு? அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினா. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படும் உடுமலை. பகுத்தறிவு கற்ற போற்றப்படும் யார் தான் கேட்போம். சரியா? யார் பகுத்தறிவு கவிராயர் என? ஸோ யார் தான் இங்கே கொஸ்டின் மார்க். ஆன்சர் உடுமலை நாராயண கவி. அடுத்த கொஸ்டின் இருவினைகளை பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து.
பணிந்துனா பணிவுடன் நடத்தல், பணித்துனா கட்டளை இடுதல். கட்டளை பணித்து அப்படின்னா கட்டளை ஒருத்தர் மேல எடுத்து பண்ணிடுறோம். பணிந்துனா நீ பணிவா நடக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அடுத்த கொஸ்டின் 22 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பகைவரை இந்த 4 கொஸ்டின் சென்டென்ஸ் மாதிரி வேர்ட் மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பகைவரை, பரணி, வென்றது, இலக்கியம், பாடுவது. இதை நம்ம சென்டென்ஸாக மேக் பண்ணும்போது பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். கலிங்கத்து பரணி சொல்றோம் இல்லையா? சொற்களை ஒழுங்குபடுத்த. அடுத்தது நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? அடுத்தது தலைவர், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். அகரவரிசை தவில் தாதன ஃபர்ஸ்ட் வரும். பாலாண்டத்துல தவில், படகம், பிடில், பேரியாழ். காணாச்சா வரிசை. சரிங்களா? அடுத்தது இதுவும் அகரவரிசை தான். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து ஆ ஆ இல ஐ வரும். அடுத்து காணாச்சா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஐ தான். அடுத்த கொஸ்டின் அகரவரிசை தான். அடுத்ததும் சொற்களை சீர் சரிகன்னு கேட்குறாங்க. கணப்பாறை தவில் காதன ஃபர்ஸ்ட் வரும். காணாச்சா தானா தாதான். அடுத்தது நாகசுரம், படகம், மகுடி. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை அறிக. வினைமுற்றுன்னா என்னதுன்னா பாடின்றத ஒரு முற்று பெற்று வரும் செயல். அதாவது பாடினால் வந்து பூங்குழலி பாடினால் முற்று பெற்று வரும். பாடினால்ன்றது வினைமுற்று. அடுத்தது கீழ்காணவற்று ஏவல் வினைமுற்று சொல்லி தேர்வுன்னு கேட்குறாங்க. ஏவல் வினைமுற்று வந்து ஓடு. அடுத்தது விளைவது வேர்ச்சொல் விளை. விளைவதற்கு வேர்ச்சொல் வந்து விளை என்று பொருள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் இருக்குன்னா வா. அரியேன் என்ற வேர்ச்சொல்லை தருக. அரி. அரியன்னா அரி என்று பொருள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எதுன்னு கேட்குறாங்க. கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? குலை வகையை சொல்லுவோம். சரிங்களா? வாழை மொத்தமாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? சீப்பு, வாழை சீப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வாழை கொலைலாம் தரஞ்சு கதிர், கொத்து, தாறு, கதிர், சீப்பு எல்லாம் குலை வகையை இடம்பெற்றிருக்கும் குறிப்பிடும். மலைக்குகை. மலைக்குகைனா பிலம், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலைக்குகைக்கு பிலம்னு சொல்லலாம், முளைன்னு சொல்லலாம். வாழை, வாழை. வாழை வாழைனா அதுக்கு ஆன்சர் சரியான இணை எதுனா வாழைக்கு என்ன பொருள் தரும்னா மீன் வகையை தரும். சரிங்களா? வாழை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வாழை வந்து ஒரு வகை மரம். வாழை வந்து ஒரு வகை மரம். சிரம் என்பதன் பொருள் சிரம்னா தலை என்று பொருள். அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துன்னு கேட்குறாங்க. சிறு கிண்ணம்னா சிறு பாத்திரம். அதுவே கிண்ணம்னா இந்த 2 சொல் நான் வந்தானா துன்பம் என்று பொருள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல். கிரெடிட் கார்டுக்கு என்ன சொல்லுவோம்? பற்றட்டை, கடன் அட்டை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, டெபிட் கார்டுனா பற்றட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை என்று பொருள். டிஜிட்டல்னா இணையான தமிழ் சொல். டிஜிட்டலுக்கு மின்னணு மயம். பிழையற்ற சொல் தொடர் வழுவு சொல் நீக்குதுன்னு கேட்குறாங்க. செழியன் வந்தான். செழியன்றது ஒரு ஆண்பால். ஸோ ஆண் வந்து என்ன சொல்லுவோம்? வந்தான் தானே சொல்லுவோம். அடுத்து தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. சந்திப்பிழை நீக்கினா முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. சிறப்பு பெயரும் உண்டு. இது மட்டும் தான் சரியானது. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் எண்ணுச்சுன்னு இருக்கு இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து ரெண்டாவதுல சிறப்பு பெயரும் இந்த ரூ போட்டிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன வேர்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சரியாக பார்த்தோன்னா இதை போட்டுடலாம். அடுத்தது கமுகு. கமுகுனா கூந்தல் என்று பொருள், மரபு சொல். கமுகு பாக்கு, கமுகு கூந்தல் சொல்லுவோம் இல்லையா? பொருந்தா சொல்லை கண்டறியன்னு கேட்குறேன். இலக்கண விடை எழுத்து, சொல், அணி, பொருள், யாப்பு. இலக்கணம் 5 கூட எழுத்து, சொல், பொருள், அணி சொல்லியா? அதில் தொடைன்றது அதில் பொருந்தாதது, இலக்கண வகைகளில் பொருந்தாதது. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து அப்படின்றதுல வந்து கசர தவற. சரிங்களா? குற்றியல் உரத்தில் கசர தவறு வரும் இல்லையா? அதில் பஞ்சுன்றது வந்து மென்தொடர் குற்றியல் வரும். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் படிச்சிருப்போம் இல்லையா? அதில் தான் பஞ்சு மட்டும் தான் பொருந்தாதது. புனை, மிதவை, நீகான், தெப்பம். புனை, மிதவை, நீகான், தெப்பம்னா இதில் நீகான் தான் நாவாய் ஓட்டுபவன். மீதி எல்லாத்தையும் என்ன கப்பல் அதில் குறிக்கும். மற்றது மட்டும் தான் ஓட்டுபவரை குறிக்கிறது. சரிங்களா? அடுத்தது ஐயம் என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது? ஐயம்னா தெளிவு என்று பொருள். ஐயம்னா தெளிவு. ஊக்கம் என்ற சொல்லி எதிர்ச்சொல். ஊக்கம்னா ரொம்ப ஊக்கமாக இருக்காரு அப்படின்னா என்னது? சோர்வா. அதுக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்லுவோம்? சோர்வாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஊக்கம்னா சோர்வு. அடுத்தது எதிர்ச்சொல் எழுதுக. எளிது. எளிதுனா அரிது என்று பொருள். அடுத்தது பூட்டும் கதவுகள். பிரித்து எழுதுக. எளிது பூட்டும் கூட்டல் கதவுகள் இம். பூட்டும் கூட்டல் கதவுகள். வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்து எழுதுகிறது. வானம் அறிந்த. வானம் மறிந்த. வானம் மறித்த. மறித்தன்னு வரக்கூடாது, வானம் மறிந்தன்னு வரணும். வானம் மறிந்த. இதில் இது பாருங்க, வானம் அறிந்த இப்படி வராது. வான் அரித்த வராது. வான் மறிந்த வராது. வானம் மறித்த. இதுதான் சரியானது. சரிங்களா? அடுத்தது மானம் கூட்டல் இல்லா. மானம் இல்லா. மானம் கூட்டல் இல்லா
மானம் இல்லாதது தான் சரியானது. கொடுக்கப்பட்ட பற்றியை படிச்சுட்டு சரியான கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதணும். சரிங்களா? சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டை தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர். சிவப்பா இருக்கிற கோள் என்ன சொன்னாங்க? செவ்வாய் தான் சொன்னோமா? புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். புதுசாக ஒரு கோளை பார்த்துட்டு புதன் சொன்னோம். இக்கோளுக்கு அறிவன் என பெயர் உண்டு. எதுக்கு? புதன் கோளுக்கு அறிவன் என்ற பெயர் உண்டு. அதுக்கு அடுத்தது வியா என்றால் பெரிய என்று பொருள் பெறும். வானில் பெரிய கோளாக வலம் வந்ததனால் வியாழன் என அழைத்தனர். வியானா பெரிய, ரொம்ப வானத்தில் பெருசாக வலம் வந்ததுனால வியாழன் என்று பெயர் வைத்தனர். வெண்மை நிற கோளினை வெள்ளி என்று அழைத்தனர். இவை அனைத்தும் சங்கப்புலவர் வானியல் அறிவையும் சிந்தனையும் நமக்கு புலப்படுத்துகின்றன. சரிங்களா? அது கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சூரிய குடும்பத்தின் முதன்மையான கோள் எது? படித்தோம் இல்லையா? என்னது? சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எதுனா சூரிய குடும்பத்தில் புதன் கிடையாது. சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் வந்து சூரியன் தான். சூரியனை முதன்மையாக போற்றப்படுகிறது. 9 கோள்கள் அஸ்வினி முதலான 27 விண்மீன்கள் நான்மீன் பகுத்து ஒவ்வொரு கோளும் காரணம் பெயர் சென்னிமிட கோள் செவ்வாய் என்றனர். புதிதாக இருந்தனர் புதன் என்றனர். அறிவன் என்று பெயர். சரிங்களா? முதன்மையான கோள் எதுன்னு கேட்டால் சூரியன் தான் ஆன்சர் ஃபஸ்ட்டு. அடுத்தது பண்டை தமிழ் சூரியன் முதலான 9 கோளையும் எவ்வாறு அழைத்தனர்? கோள்மீன். சூரியன் முதலான 9 கோளையும் கோள்மீன் என அழைத்தனர். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பேர் அறிவன் என்று பெயர். இது சரியானது, அறிவன். அடுத்தது வானில் பெரிய கோளாக வளரும் கோள் வியாழன். இதிலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது சங்கப்புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். சரியானது. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்னதுன்னா செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர். மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம். வட்டாரனா ரீஜனல் இலக்கியம். ஸோ கிளாசிக்கல் லிட்ரேச்சருக்கு செவ்விலக்கியம் தான் ஆன்சர். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அவை அல்ல. ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஆண்பால் வந்து ஆண்பால்னா அல்லன், அல்லேன். ஆண்பால்னா ஃபர்ஸ்ட் வந்து அல்லேன்னு சொல்லுவோம். அடுத்தது பெண்பால்னா வந்து அல்லல், அல்லல்னு சொன்னால் பெண்பால். ஒன்றன்பால்னா அன்று, ஒன்று. பலவின்பால்னா அல்ல, அவைகள் அல்லன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டபடி சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. நான் அல்லேன். நான் அல்லேன் தன்மை ஒருமை. அடுத்தது சொல்பொருள் பொறுத்துக. ஆளாளம். ஆளாளம்னா என்னதுன்னா நஞ்சு என்று பொருளும். ஆளாளம்னா நஞ்சு. அந்தம். அந்தம்னா முடிவு. அந்தாதின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்தம்னா முடிவு, ஆதி என்றால் தொடக்கம், அதுதான் அந்தாதி என்று சொல்லுவாங்க. அந்தம்னா முடிவு என்று பொருள். அயன்னா என்னதுன்னா பிரம்மன். அயன்னா பிரம்மன். மால்னா விஷ்ணு. திருமால்னா சொல்லுவோம் இல்லையா? மால். அது மாதிரி மால்னா விஷ்ணு என்று பொருள். அயன்னா பிரம்மன். ஆளாளம்னா நஞ்சு என்று பொருள். கதலி. கதலினா என்னன்னா வாழை என்று பொருள். சொல்லும் பொருள் தருக. அதில் கதலினா வாழை புதுசாக இருக்கு. பூகம்னா கமுகு. பூகம்னா கமுகு. கவரினா என்னன்னா சாமரை. கவரி பரமுடைய சாமரை சொல்லும் இல்லையா? மன்றல்னா மாளிகை. மன்றல்னா மாளிகை. 63வது கொஸ்டின், சரியான விடை தெரிவித்திருக்க. ஒரு எழுதும் இல்லையா? ஒரு நண்பர், ஓர் அறை. ஒரு நண்பர், ஒரு நண்பர் வரணும். இந்த இடத்துல ஓர் அறைன்னு வரணும். தப்பு. இது ஒரு தோழி தான் வரணும். இங்கேயும் ஒரு நூல் தான் வரணும். சரிங்களா? அடுத்தது புத்தகம். ஓரில் ஓர் புத்தகம். சரிங்களா? ஓர் புத்தகம் வரக்கூடாது. இங்கே என்ன வரணும்? ஒரு புத்தகம் வந்தால் இது சரியானது. இது தப்பு. அப்போ ஒன்று புத்தகம் இதுவும் வராது. ஒரு புத்தகம் இதுதான் சரியானது. ஓரிரு புத்தகம் இதுவும் தப்பு. இது ஃபஸ்ட்டு ஒரு புத்தகம் மட்டும்தான் சரியானது. பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. மாடு. ஒரு மாடா ஓர் மாடா? ஒரு மாடு. ஒரு மாடு. சரிங்களா? இந்த இடத்துல சப்போஸ் வந்து உயிரெழுத்து வந்திருந்ததுன்னா மாடுன்றதுலேயே இந்த இடத்துல உயிரெழுத்து இருந்ததுனா தான் இந்த இடத்துல ஓர்னு வரணும். சரிங்களா? ஓர்னு வந்ததுனாலே பக்கத்தில் என்ன வரணும்? உயிரெழுத்தா மட்டும்தான் இருக்கணும். உயிர்மை எழுத்தா இருந்ததுன்னா அந்த இடத்துல ரூ தான் வரணும். சரிங்களா? மான்றது என்னது? உயிர்மை எழுத்து. அடுத்தது பிழையற்ற தொடர் எழுதுக. இவை நல்ல பழங்கள் அல்ல. நல்ல பழங்கள் அல்ல தான் சரியானது. சரியான தொடர். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைக்கால வழக்கம். என் அண்ணன் நாளை வருவான். நாளை வருவான் ஒரு செய்தி தொடர். அடுத்தது சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க. சரி. கற்குவியல், புல்கட்டு. கற்குவியல், புல்கட்டு. சரிங்களா? கற்குவியல், புல்கட்டு சொல்கிறோம். அடுத்தது ஆசிரியப்பாவின் ஓசை என்னது? ஆசிரியப்பா அகவல் ஓசை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆசிரியப்பா அகவல் ஓசை.
மலர் உண்டு பெயரும் உண்டு, இரு தொடர்களையும் தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? மலரும் பெயரும் உண்டு. தொடர்னா ஒரு தொடராகணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டுத்துக்கும் உண்டு உண்டு வருது இல்லையா? மலரும் பெயரும் உண்டு. அடுத்த கொஸ்டின் 73வது. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச தொடர் யாது? வினையெச்சம். வினையெச்சனால என்ன வரும்? ஈ சவுண்ட் வரும் இல்லையா? ஓடி வந்தால். அடுத்தது சரியான கலைச்சொல் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ் டெக்னாலஜினா வந்து விண்வெளி தொழில்நுட்பம். விண்வெளி தொழில்நுட்பம் தான் ஸ்பேஸ் டெக்னாலஜி, சரிங்களா? நேனோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம். அல்ட்ராவயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். ஸோ சரியானது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் சரியானது. அடுத்து காஸ்மிக் ரேஸ்னா வந்து விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ், காஸ்மிக் ரேஸ் சொன்னாலே அது விண்வெளி கதிர்கள் தான் காஸ்மிக் ரேஸ். அடுத்தது வைல்ட் வைண்டு, சுழல் காற்று. வைல்ட் வைண்ட் என்னது? சுழல் காற்று. கூற்று காரணம் சரியா தவறுன்னு கேட்குறாங்க. பகர்வன திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். கூற்று இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம். சரியானதா? ஆமாம், சிலப்பதிகாரத்தில் தான் இந்த இடம் பெற்றிருக்கு. தூசும் இதில் வந்து காருகர்னா வந்து காருகர்னா வந்து என்பதன் பொருள் சிற்பி கிடையாது, தப்பு. காருகர்னா வந்து என்னது? பாசிலைனா என்ன? காருகன்றது தப்பு, சிற்பி வராது. நகரம் என்ற சொல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கிராமம்னு சொல்கிறாங்க, இதுவும் தவறானது. இப்பாடலுக்கு குறிப்பிட்ட நறுமணப் பொருட்கள் சந்தனமும் அகிலமும் தான் சொல்கிறாங்க, சரிங்களா? சந்தனமும் துகிரும் ஆரமும் அகிலும், சந்தனமும் அகிலும் தான் சொல்கிறாங்க. ஸோ இது 1, 4 சரியானது. 1, 4 சரியானது. 2 காருகர்னா தவறானது. என்பதன் பொருள் காருகர் சிற்பி வராது. நகரம் என்பதன் எதிர்ச்சொல்லும் கிராமம் கிடையாது. கூற்று காரணம் சரி. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி உலக காற்று தினம். ஆமாம், சரியானது தான். உலக காற்று தினம் எந்தாம் தேதி? ஜூன் 15. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்கு? முதலிடத்துல இருக்கு. ஸோ இது தப்பு. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்தல் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். 1, 3 சரியானது. குறிநெடில் பொருள் வேறுபாடு. கொடைனா என்னதுன்னா ஈகை என்று கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் கொடை. கோடைனா ஒரு காலம், வெயில் காலத்தை குறிப்பிடும். அடுத்தது மறி மாறி. தடுத்தல். மறினா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். மாறி மாறி வேடம் போடுறாங்கன்னு சொல்லுவாங்க, வேறுபடுதல். வரம் வாரம். வரம்னா என்னன்னா அருள் புரியுது, கடவுள்கிட்ட வரம் கேட்போம் இல்லையா, இது வாரம்னா வந்து திங்கள் செவ்வாய் புதன் ஒவ்வொரு வாரம் சொல்லுவோம், கிழமை அது. அடுத்தது திங்கள்னா நிலவு, மாதம் நிலவு இரு பொருள் வரும். மாதத்தையும் சொல்லலாம், நிலவையும் சொல்லலாம். 83வது கொஸ்டின். மதி என்பதன் இரு பொருள் தருகன்னு கேட்குறாங்க. மதி என்பதன் இரு பொருள் என்னதுன்னா அறிவு, நிலவு. அடுத்த கொஸ்டின். சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால் சகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால். ஸோ சரியானது தனது தான் வரும். அடுத்தது அடைப்புகள் உள்ள சரியானது. இடி உடன் மழை வந்ததால். இந்த இடத்துல இடி உடன் மழை வந்ததால் அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. அருவி எப்படி இருந்தது? மலையிலிருந்து வீழ்ந்தது. ஸோ சரியானது உடன் இருந்தது, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது கொஸ்டின். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம். இயற்கை செயற்கை தான் சரியானதாக வரும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இயற்கை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அடுத்த கொஸ்டின். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாரு? அதனால் அவர் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு தேடி வந்தது. ஸோ ஆன்சர் வந்து அதனால் என்று வரும். அடுத்தது கொஸ்டின். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஸோ இதோட இணைப்பு சொல் வந்து இல்லை என்றால். திருக்குறளை இயற்றியவர் யார்? சரியான வினாச்சொல் வந்து யார் தான் வரும். எறும்பு பாடுவது எதற்காக? எறும்பு பாடுபடுவது எதற்காக? கண்மணி நாளை பாடம் படிப்பாள். எந்த காலம்? நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா? நாளைன்றதுனால என்ன வந்துடாது, எதிர்காலமாயிடும், சரிங்களா? அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். அன்றேனா என்னது? முடிந்தது. சொன்னார்ன்றது முடிந்தது. ஸோ இறந்த காலம். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். இப்போதான் நடக்கின்றனர்னா நிகழ்காலம், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 95வது. இது செய்வாயா என்று வினைய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. நீயே செய் என்பது எதிர்த்து கூறுவது. அவன் திருமணத்திற்கு போய் வரான். பேச்சு வழக்கு எழுத்து வருது எப்படி சொல்ல? சென்று இல்லைன்னா போய் வருகிறான். எப்படி சொல்லணும்னா அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான்.
பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு தான் அவனே கூட்டிக்கிட்டு வரேன், அவனை அப்படின்னா அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். இதுதான் சரியான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்குனா சிறிது உட்கார்ந்து போ, உட்கார்ந்து, உட்கார்ந்துன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவோம்? உட்கார்ந்து. அடுத்த கொஸ்டின், சரியான நிறுத்தற் குறியீடுக. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்தில் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. அடுத்த கொஸ்டின் நிறுத்தற் குறி தான். இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். இதுவும் சரியான நிறுத்தற் குறிகள். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் வேறு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? தமிழ் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுங்க. ஏன்னா வரப்போகிற எக்ஸாமுக்கு இதில் அதிகமாக கொஸ்டின் கேட்கறதுனால இது அதிகமான முக்கியத்துவம் தர வேண்டிய இடமா இந்த கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக இருக்கே, இதை இப்போ இவ்வளோ முக்கியத்துவம் தரணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வரப்போகிற எக்ஸாமுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரப்போகிறாங்க, அதிகமாக முக்கியத்துவம் தரப்போகிறாங்கன்னா திரும்ப ஏன்னா சின்ன ரொம்ப ஈஸியாக இருக்கே, நம்ம தப்பு பண்ணிட மாட்டோம், சரியாக ஆன்சர் பண்ணிவிடுவோம் நினச்சிருவோம். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தான் நிறைய தப்பு பண்ணிவிடுவோம், சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம். கேர்ஃபுல்லான மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா நிறைய வாட்டி திரும்ப கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்க்கணும், நிறைய டெஸ்ட் போடணும், திரும்ப நிறைய ரிவிஷன் பண்ணணும். எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோமோ தப்பு பண்ணுற இடத்த எடுத்து தெளிவாக எழுதி வைங்க. நிச்சயமாக அந்த இடத்த நம்ம அடுத்த வாட்டி தப்பு பண்ண மாட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.